எங்கள் ஊர் மார்த்தானந்துறை புனித லூர்து அன்னை ஃபெஸ்டிவல் என்றாலே அவ்வளவு ஸ்பெஷலுங்க. கண்டிப்பாக கன்னியாகுமரி கொல்லங்கோடில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த ஃபெஸ்டிவலை பற்றி தெரிஞ்சிருக்கும். 7 நாட்கள் திருவிழா நடக்கும். ஆடம்பரமாக இருக்கும், கெத்தாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருடம் எந்த கலை நிகழ்ச்சியும் நடைபெறாது. ஆடம்பர திருப்பலி மட்டும்தானுங்க நடக்கும். லாஸ்ட்டு 1 டே மட்டும்தான் சமபந்தி விருந்து. இந்த நேரத்தில் என்ன சிறப்பு என்றால் 16mm திரையில் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் என்ற சினிமா திரையிடப்படுகிறது. இந்த சினிமா சொல்லும் செய்தி, இளம் கன்னியாஸ்திரி ராணி மரியா தன்னலமற்ற சேவையின் மூலம் மனித குலத்தின் நலனுக்காக போராடுகிறாள். மேலும் பெண்கள் அதிகாரமளிப்புக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாள். இந்த சினிமாவை கண்டு கண்டு உணவு அருந்தும் தருணம் மகிழ்ச்சியை வரவழைக்கிறது. இந்த நாட்களில் ஃப்ரெண்ட்ஸுகளோடு பார்க்குறப்ப பழையகால திருவிழா மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இட் வாஸ் ஆக்சுவலி குட் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் ஹாப்பி டேஸ். அன்றெல்லாம் திருவிழா நாட்களில் சர்ச்சுக்கு உள்ளே கூட போக மாட்டோம். வீட்டில் சண்டை போட்டு எல்லோரும் அவங்களால் முடிகிற காசு எடுத்து வந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். மாதம் முடிகிற வரைக்கும் நாங்கள் வெளியே தான் நிற்குவோம். நமக்கு போர் அடிச்சோன்னா நமக்குன்னே இருக்கிற நம்ம ஊர் கடப்புறோம், பீச்சு தானுங்க நம்ம கடப்புறோம் என்று சொல்லுவோம். அங்கே போனால் மொத்த ஊர் பசங்களும் இருப்பாங்க. அதுதான் அரட்டை அடிக்க உதந்த ஸ்பாட்டு. மார்த்தானந்துறை பசங்களோட எமோஷனல் பிளேஸ் என்றும் கூட சொல்லலாம். அண்ட் இந்த முட்டாய் கடைகளும் பொம்மை கடைகளும் ஐஸ்கிரீம் கடைகளும் அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தானுங்க இருக்குது. நம் தேவதாய் புனித லூர்து அன்னை என பெயர் வர காரணம் என்ன? கிறிஸ்தவ வரலாற்றில் முதல் நூற்றாண்டிலிருந்தே உலகின் பல்வேறு இடங்களில் வெவ்வேறு காலங்களில் அன்னை நமக்கு காட்சியில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் காட்சி கொடுத்த பெயராலேயே அவர் சிறப்பாக அழைக்கப்படுகிறாள். அதை போலவே பிரான்ஸ் நாட்டில் அழகிய மலைக்குன்றுகளால் சூழப்பட்ட நகரமே லூர்து. அந்நகரிலுள்ள 19ஆம் நூற்றாண்டுகளில் அன்னை பலமுறை தம்மை காட்சியில் வெளிப்படுத்தி அந்த இடத்தின் பெயராலேயே அன்னையை புனித லூர்து அன்னை என்ற பெயரால் அழைக்கப்படுகிறாள். புனித அன்னையின் பக்தர்கள் திரண்டு வந்து அன்னையின் அருள் கொடைகளை பெற்று செல்லுகிறார்கள். குணமளிக்கும் மருத்துவராக லூர்து அன்னை விளங்குகிறார். உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க ஆலய வளாகத்தில் புனித லூர்து அன்னை காட்சி அளித்த குகை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்தே இந்த காட்சியின் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது. புதுமைகளின் புகிலிடமாகவும் விளங்குகிறாள். எண்ணற்ற புதுமைகளும் அற்புதங்களும் உள்ள அருள் தலமாக புனித லூர்து அன்னை குகை விளங்குகிறது. பல்வேறு வரலாற்று சிறப்பை கொண்ட மார்த்தாண்டந்துறை லூர்து அன்னை கபி மக்களின் உழைப்போடும் பல நல்ல உள்ளங்களின் ஒத்துழைப்போடும் கூடி லூர்து அன்னையின் நாமத்தில் 1939 ஒரு கெபி கட்டுவதற்கு அடிக்கல் போட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது. பலருடைய இரத்தம் வியர்வையாக மாறியும் காணிக்கை பிரித்தும் சுமார் 1 வருடத்திலேயே கட்டுமான வேலை முடிக்கப்பட்டது. இதற்கு வேண்டிய மாதா உருவம் மிஷனரிமார்கள் காணிக்கையாக அனுப்பி தந்தமையால் கொச்சியிலிருந்து படகில் பல சோதனைகளையும் ஆபத்துகளையும் தாண்டி பாதுகாப்பாக மார்த்தாண்டந்துறையில் கொண்டு சேர்க்கப்பட்டது. அப்படியே அன்றைய கொச்சி ஆயர் டோம் அபிலியோ அகஸ்டோ வாஸ் தாஸ் அவர்களால் 11/11/1939 அன்று ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இது ஒரு பெரிய திருத்தலமாக கருதப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள பல மக்கள் திரண்டு வந்து அற்புத அருளை பெற்று சென்றுள்ளார்கள். குறிப்பாக கிபி 1978 காலங்களில் இக்கெபியில் வீற்றிருக்கும் புனித பெர்னதத்தின் கைகள் 3 விதத்தில் காட்சியளித்து இன்னும் பல உள்ளங்களில் நீங்காது நிற்கிறது. ஆகவே தான் புனித லூர்து அன்னையின் பக்தியை மீண்டும் வலுவூட்டும் வண்ணம் கிறிஸ்து பிறப்பு 2000 ஆண்டு ஜூபிலி முன்னிட்டு 28/12/1999 அன்று மேதகு ஆயர் சூசபாக்கியம் ஆண்டகை அவர்களால் மீண்டும் இதனை ஒரு திருத்தலமாக முறைப்படி பிரகடனப்பட்டது. மேலும் அன்னையின் மகனை உதிரத்தில் தாங்கிய நற்கருணை பேழையாக அன்னை மரியாவை குறிப்பிடுவதன் நோக்கத்துடன் அருள் பணியாளர் ஆண்டோ ஜோயிஸின் அயராத உழைப்பினால் ஒரு முழுநேர நற்கருணை ஆராதனை ஆலயம் 2005ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதன் சிறப்பு விழாவானது 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 11 பேராயர் சூசபாக்கி அவர்களால் நடத்தப்பட்டது. புனித லூர்து அன்னையின் எண்ணற்ற அதிசயங்களை நனவாக்க தாயின் மடியில் ஓர் இரவு என்ற இரவு வெடிப்பு ஜபம் எல்லா மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளிலும் தொடர்கிறது. தினம் 1 மணி நேரம் என்ற மாலை நேர வழிபாடு ஒவ்வொரு தினமும் லூர்து அன்னையோடுள்ள உறவு மார்த்தாண்டந்துறை பங்கு மக்களில் இன்னும் ஆழப்படுத்துகின்றது.
புனித பிரான்சிஸ் சேவியர், மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை மற்றும் பல ஆன்மீக பணியாளர்களின் பாதங்கள் பதிந்த நிலமாகையால் இப்பங்கில் ஆன்மீக வளர்ச்சி மேல்மேலும் ஆழப்பட்டு உறுதியுடன் உள்ளது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் 6 மணி அளவில் திருப்பலி நிறைவேறும். பாரம் இருக்கும் இடத்தில் சமாதானத்தை அருளுங்கள், சோர்வு இருக்கும் இடத்தில் இளைப்பாறுதலை கொடுங்கள், இதயம் பலவீனமடைந்த இடத்தில் நம்பிக்கையை தாருங்கள். ஆன்மீகத்தின் அடையாளமாகவும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு சாட்சி பகரவும் வானமிகு உயர்ந்து நிற்கிறது மார்த்தாண்டன்துறை லூர்து அன்னை கெபி வரலாற்று பின்னணி. லூர்து அன்னையை தேடி வரும் மக்களுக்கு சிறந்த ஆன்மீக தலமாகவும் இந்த இடம் விளங்குகிறது. தன்னந்தனியாக சென்று மாதாவை மனம் உருகி ஜெபிக்க நினைப்பவர்களுக்கு இந்த இடம் சொர்க்க பூமியாக நிகழ்கிறது. சாலை என்று அழைக்கப்படும் திறந்த வெளி ஹால் ஒன்று உள்ளது. திருத்தலத்துக்கு வருபவர்களுக்கு தங்குமிடமாக இது அமைத்துள்ளது. தவம், உண்ணா நோன்பு, தீவிரமான ஜெபம் ஆகியவற்றை மிக உறுதியுடன் கடைபிடிக்க மக்கள் அன்னையின் மடியில் தஞ்சம் புகுந்தார்கள். மார்த்தாண்டன்துறை இறை மக்கள் கூடி ஜெபிக்க ஓர் திருத்தலம் ஒன்று அமைத்தார்கள். அதுதான் லூர்து அன்னையின் கெபி. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மார்த்தாண்டன்துறை பங்கு சமூகம் இங்கு தங்கள் குறைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள். இங்கு லூர்து அன்னை திருவிழா பிப்ரவரி 5 ஆரம்பித்து பிப்ரவரி 11 பெருவிழாவும் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. அன்னையின் அழகையும் ஆசையையும் கண்டுணர இந்த பகுதியிலுள்ள மக்களை சாதி மத பேதம் இல்லாமல் சகல வியாதியிலிருந்தும் குணமாக்கியுள்ளது. திருவிழா என்றாலே சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த நாள்தான். மாதா கெபியில் கொடியேற்று சிறப்பு பூசை செய்து கொடியை ஏந்திய வண்ணம் ஊர் மக்கள் ஒற்றுமையுடன் ஊர்வலமாக மேளதாளத்துடன் கொடிமரத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தி கொடியேற்றும் அதிசய நிகழ்ச்சி நடந்து முடிகிறது. மத ஒற்றுமையை உணர்த்தும் வகையில் இந்த திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடக்கிறது. பின்னர் கொடிமரத்தில் கொடியை கட்டி திருப்பலி துவங்குகிறது. கொடி ஏற்றும் போது சிறுமிகளின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த காலத்தில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டவும் மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தவும் மத ஒற்றுமையை மார்த்தாண்டன்துறை மண்ணில் தோன்றியது போல் எல்லோர் மனதிலும் பதிய செய்யும். புனித லூர்து அன்னை திருவிழாவை கொண்டாடும் இந்த நாட்களில் நம்பிக்கையோடு தன்னை நாடி வரும் மக்களுக்கு புதுமையான நல்நாளை தருகின்ற புனித அன்னையின் முழு நம்பிக்கையும் நமது வேண்டுதல்களை குறிப்பாக நோயாளிக்காக சிறப்பாக ஜெபிப்போம். லூர்து அன்னை காட்சி தந்த திருநாள் பாவ வாழ்க்கை நடத்திய விசுவாசிகளை அன்னை மனம் திரும்ப செய்தார். இக்காட்சிகள் அனைத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று அறிக்கையிட்டுள்ளார்கள். இந்த உலகில் அல்லாமலும் மறு உலகிலும் உன்னை மேம்படுத்துவேன். விண்ணக அரசி இந்த மண்ணகத்திற்கு தோன்றி மார்த்தாண்டன்துறை வீட்டிற்கும் காட்சி இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது கெபியின் முன்னே கண்ணாடி கூட்டில் நிற்கும் நிலையிலுள்ள திரு சொரூபம் தொடுவது. இரண்டாவது கெபிக்கு வாங்க கெத்தா போங்க கெபியில் பாறையில் உள்ள அன்னையிடம் ஆசி பெறுவது. கெபியின் கீழ்ப்பகுதியிலுள்ள குகையில் சென்று ஜெபமாலை ஜெபம் பண்ணுவது. லூர்து அன்னையை நாடி வருபவர்களுக்கு அன்னையின் உதவியால் பல கல்லான இதயங்கள் கரைத்து புத்துயிர் பெறுகின்றனர். மார்த்தாண்டன்துறை திருவிழாவை முன்னிட்டு நடந்த தேர்பவனி பங்கு தந்தை பிரதீப் ஜோசப், துணை பங்கு தந்தை ஸ்டாலின் டோம் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள், அனைத்து பக்த சபை உறுப்பினர்கள் முன்னிலையில் மிக விமர்சையாக நடைபெறும். விண்ணிலிருந்து இறங்கி வந்து நமது மார்த்தாண்டன்துறை மக்களுக்கு காட்சி அளித்தது போல் நம் ஊர் சிறுமிகள் ஏஞ்சல் போல் ஊர்வலமாக பலம் வருவார்கள். வான வேடிக்கை முழங்க மேளதாளத்துடன் மாதாவின் திரு உருவ பவனியை ஊர்வலமாக பார்க்கும் மக்களின் மனம் அமைதி பெறும். தங்கள் பாவங்களை போக்கும் ஒரு பயணமாக இந்த பவனி ஊர்வலம் மக்களுக்கு அமையும். மேலும் மனதிலுள்ள அனைத்து தீய எண்ணங்களையும் அகற்றும் நாளாக இந்த நாள் அமையும். திருவிழா கடைசி நாளான 11/2/2026 புதன்கிழமை அன்று ஆடம்பர திருவிழா கூட்டு திருப்பலி ஞாயிற்றுங்கரை மறை மாவட்டம் ஆயர் எமரித்தூஸ் வின்சென்ட் சாமுவேல் தலைமையில் மிக அழகாக நடந்தது. திருவிழா திருப்பலியின் முடிவில் புனித லூர்து அன்னையின் திருக்கொடி இறக்குதல் நிகழ்வும் ஆடம்பரமாக நடந்து முடிந்தது. தொடர்ந்து சமபந்தி விருந்து நடக்கும் நேரத்தில் நம் மீனவ மக்கள் ஒவ்வொரு நாளும் பல இன்னல்கள் கடந்து உழைத்து சம்பாதித்து அவர்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒவ்வொரு சொட்டு வியர்வையும் தான் இங்கு ஒற்றுமையாக போடுகின்ற இந்த சமபந்தி விருந்து. ஒவ்வொரு ஐட்டமும் அரிசுவையாகவும் மனதிற்கு நிறைவாகவும் இருந்தது.
அந்த நேரத்தில் எங்களை கவனித்த ஊர் மக்கள் மிக நல்ல முறையில் உணவை பரிமாறினார்கள். எங்களை மதித்த பண்பு எங்கள் மனதை தொட்டது. இந்த உணவு வாசனை, சுவை மிக பெர்ஃபெக்ட். மிகுந்த திருப்தியுடன், மன நிறைவுடன் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பினார்கள். நமது லூர்து அன்னை புனித பெர்னதத்துக்கு 18 முறை காட்சியளித்ததில் நம் ஊர் கெபியில் ஒரு சில அற்புதங்களை சித்தரித்து இருப்பது போல் மீண்டும் ஊர் மக்கள் ஒரு சில விண்ணப்பங்களை முன்வைத்துள்ளார்கள். அதில் முக்கியமானவை, லூர்து மலையில் அதிசய நீர் ஊற்று தோன்ற செய்தது போல் நம் கெபியில் தினமும் முழு நேரம் பக்தர்கள் தண்ணீர் பருக வசதி செய்ய வேண்டும் என்றும், இந்த தண்ணீர் நோய் நொடி நீங்க மருந்தாக அமையும் என்று நம்புகிறார்கள். ஜெபமாலை ஜெபிக்கும் விதமாக ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை சித்தரிக்கும் முறையில் பல வர்ணங்களிலான ஒரு ஜெயண்ட் ஜெபமாலை அமைக்க வேண்டும் என்றும், மேலும் கைகளில் மெழுகுதிரி ஏந்தி ஜெபிக்கும் பழக்கத்தை தூண்டும் முறையில் மெழுகுதிரி ஏத்த கம்பியிலான ஸ்டேண்ட் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். நமது பங்கின் பாடகர் குழுவின் பாடல்கள் அனைத்தும் இந்த 7 நாட்கள் திருவிழா திருப்பலியை மேலும் மேலும் மக்களை ஆன்மீக பாதையில் வழி நடத்திட தூண்டும் வண்ணம் அமையும். அவர்களின் ஒவ்வொரு பாடலும் நாம் ஜெபிக்கும் 1001 மணி ஜெபமாலைக்கு நிகராக அமையும். இந்த சிறுமிகள் பாடும் பாடல்கள் ரொம்ப சூப்பராகவும் அசத்தலாகவும் பாடி தங்களது வயதிற்கு அப்பாற்பட்ட திறனை வெளிப்படுத்துவார்கள். எழுத்து, இயக்கம் ஜான் ஸ்டெல்லஸ்.